தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வெற்றி, துணை முதலமைச்சராகும் அண்ணாமலை, அமித்ஷா எடுத்த அதிரடி முடிவு. வணக்கம் நண்பர்களே. பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பதை அடுத்து அங்கு நிதிஷ்குமார் 10வது முறையாக முதலமைச்சராக போகிறார். அதே சமயம் நிதிஷ்குமார் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 16 அமைச்சர்களை பெற்றுள்ளது. அதோடு நிதிஷ்குமாரின் ஜேடியு கட்சிக்கு 14 பேரும், இதே கூட்டணியில் இடம்பெற்ற ஜனசக்தி கட்சிக்கு 3 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்கப் போகிறார்கள். அதோடு பாஜக தரப்பில் 2 பேரை துணை முதலமைச்சர் ஆக்குகிறாராம் அமித்ஷா. அமித்ஷா சொன்னபடியே பாஜகவுக்கு 2 துணை முதலமைச்சர்கள், 16 அமைச்சர்களை கொடுப்பதாக உறுதியளித்து விட்டாராம் நிதிஷ்குமார். இதனால் பீகாரில் கூட்டணி ஆட்சி நடைபெறப் போகிறது. இதேபோல்தான் அடுத்து தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறும் போதும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறும் பாஜக தாங்கள் வெற்றி பெறும் 3 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் என்ற விதத்தில் பாஜகவுக்கு அமைச்சர் பதவிகளை கேட்க திட்டமிட்டுள்ளதாம். அது மட்டுமின்றி கண்டிப்பாக பாஜக சார்பில் ஒருவர் துணை முதலமைச்சர் நியமிக்கப்படுகிறாராம். அந்த ஒருவர் அண்ணாமலைதான் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் கண்டிப்பாக திமுக கூட்டணி வெற்றி பெறாது. ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்த போலி வாக்காளர்களை எல்லாம் தேர்தல் ஆணையம் நீக்கி வருவதால் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை போன்று போலி வாக்குகளை வைத்து இந்த முறை மு.க.ஸ்டாலின் வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. அதனால்தான் தற்போது அதிமுக பாஜக கூட்டணியை வலுப்படுத்த முயற்சி நடந்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அன்புமணியின் பாட்டாளி மக்கள் கட்சி வருவது உறுதியாகிவிட்டது. அதேபோன்று ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், பிரேமலதாவின் தேமுதிக போன்ற கட்சிகள் இந்த கூட்டணிக்கு வந்துவிட்டார்கள். இன்னும் சில கட்சிகளிடத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. அதனால் இந்த முறை திமுகவை விட அதிமுக பாஜக கூட்டணி வலுவானதாக உருவாக போகிறது. அதோடு திமுகவின் ஓட்டுகளை நடிகர் விஜய் பெரிய அளவில் பிரிப்பதால் அந்த கூட்டணி கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற முடியாது என்பது உறுதியாகிவிட்டது. அதனால்தான் 2026 தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறாராம். இந்நிலையில் தற்போது பீகாரில் வெற்றி பெற்றதை அடுத்து மேற்கு வங்காளத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறப் போவதால் அங்கு பாஜக கவனத்தை திருப்பியுள்ளது. அதையடுத்து தமிழ்நாட்டு பக்கம் முழுமையாக கவனத்தை செலுத்தி கூட்டணி பலத்தை வலுப்படுத்த முயற்சியில் ஈடுபட போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மு.க.ஸ்டாலின் பெண்களை குறிவைத்து பல வாக்குறுதிகளை கொடுத்து வருவதால் அதை மிஞ்சும் வகையில் அதிரடி வாக்குறுதிகளை அமித்ஷா கொடுக்க போகிறாராம். எப்படி டெல்லி, பீகாரில் பெண்களை இலக்காக வைத்து வாக்குறுதிகள் கொடுத்து வெற்றி பெற்றார்களோ அதே பாணியில் தமிழ்நாட்டில் பாஜக இந்த முறை சொல்லி அடிக்கப் போகிறது. குறிப்பாக மு.க.ஸ்டாலின் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து வரும் நிலையில் பாஜக டெல்லியை போன்று 2500 கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அதோடு முதியவர்களுக்கும் கூடுதலான தொகையை கொடுக்க திட்டமிட்டிருக்கும் நிலையில் இளைஞர்கள், மாணவ மாணவிகளுக்கும் புதிய திட்டங்களை அறிவிக்கப் போகிறார்களாம். அதனால் அமித்ஷா அறிவிக்க போகும் அதிரடியான வாக்குறுதிகளால் மு.க.ஸ்டாலின் ஆட்டம் கண்டு போவார் என்றும் கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு டெல்லி பாஜக இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழக அரசியலில் களத்தில் ஒரு புயலை ஏற்படுத்த போகிறது. முக்கியமாக இந்த முறை 40 தொகுதியில் வரை போட்டியிட்டு அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என்றும் பாஜக அதிதீவிரம் காட்டுகிறது. அதனால்தான் தற்போது சில தேர்தல் வியூக நிபுணர்களை களத்தில் இறக்கிவிட்டிருக்கும் அமித்ஷா தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை, எண்ணங்களை அறிந்து அதிரடியான வாக்குறுதி பட்டியலுடன் தயாராகி கொண்டிருக்கிறாராம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளது. அப்படி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் பட்சத்தில் அண்ணாமலை கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆகிவிடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் உள்ள முக்கிய புள்ளிகளை எல்லாம் வெளியேற வைத்துள்ளதால் அது குறித்து அவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ள மத்திய அமைச்சர் அமித்ஷா, அதிமுகவில் உள்ள நீண்டகால தலைவர்கள் வெளியேறுவது கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அதிலும் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஓஎஸ் மணியன் உள்ளிட்ட சீனியர்களை வெளியேற்றுவது அதிமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் சரிந்துவிடும். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்தால் அதன் பிறகு கட்சியே இருக்காது. அதிமுக ஓட்டுகள் திமுகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சிதறிவிடும் என்று எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்திருக்கும் அமித்ஷா, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்பதை கருத்தில் கொண்டு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வாருங்கள். அதோடு பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு இந்த முறை அதிகப்படியான தொகுதிகளை கொடுத்து கூட்டணி ஆட்சி என்று உத்தரவாதம் கொடுங்கள். அதுதான் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். முக்கியமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்றும் எடப்பாடிக்கு அறிவுறுத்தியிருக்கும் அமித்ஷா,
கூட்டணி கட்சிகளிடத்தில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அட்வைஸ் கொடுத்துள்ளாராம். அதனால் ஜனவரி மாதத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக என்பது உருவாகிவிடும் என்றும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். மேலும் இந்த நேரத்தில் வருகிற பொங்கலுக்கு ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய் கொடுப்பதற்கு திட்டமிட்டு வருகிறார் ஸ்டாலின். இதெல்லாம் தேர்தலை இலக்காக வைத்துதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் வழக்கத்தை விட திமுகவுக்கு இணையாக களத்தில் பணமழை பொழிந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதையும் தற்போது அதிமுக பாஜக கட்சிகள் கூடி பேசி முடிவெடுத்துள்ளார்களாம். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தல் 4 முனை போட்டியாக வெடித்தாலும் கூட திமுக கூட்டணிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையேதான் கடுமையான மோதல் வெடிக்கும் என்பது தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி, வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை. சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் அதிரடி தீர்ப்பு. கடந்த ஆண்டில் வங்கதேசத்தில் வெடித்த மாணவர் போராட்டம் வன்முறையாக மாறியது. ஆயிரக்கணக்கான பேர் உயிரிழந்தார்கள். அதையடுத்து ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்ததை அடுத்து அவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்தார். அதையடுத்து முகமது யூனுஸ் வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைத்தார். அதோடு ஷேக் ஹசீனா எதிராக இனப்படுகொலை, ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு நடைபெற்று வந்தன. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிராக போராடியவர்களை சுட்டுக் கொள்வதற்கு ஹசீனா உத்தரவிட்டதாக வெளியான ஆடியோ வைத்து அவர் மீது மனிதகுலத்திற்கு எதிராக குற்றம் செய்ததாக புதிய வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்த வழக்கு விசாரணை நவம்பர் 17ஆம் தேதியான நேற்று அந்நாட்டின் சர்வதேச குற்ற தீர்ப்பாயத்தில் நடைபெற்றது. அப்போது ஷேக் ஹசீனா ஆட்சியில் மனித உரிமை மீறல் நடைபெற்றுள்ளது. மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்களை அவர் செய்திருக்கிறார். தான் பதவியில் நீடிக்க போராட்டக்காரர்களை கொல்வதற்கு கொடிய ஆயுதங்களை கொடுத்துள்ளார். அவர்கள் மீது ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டுள்ளார். அந்த வகையில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடந்த போராட்டத்தில் 1400 பேர் கொல்லப்பட்டார்கள். அதனால் போராட்டக்காரர்களை தூண்டிவிட்ட வகையில் அவருக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. இதையடுத்து நீதிபதிகள் இந்த வழக்கில் அவருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார்கள். ஆனால் இந்த தீர்ப்பு பாரபட்சமானது என்று ஷேக் ஹசீனா ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், இது எனக்கு எதிராக அறிவிக்கப்பட்ட தீர்ப்பு. ஒரு மோசடி தீர்ப்பாயத்தால் இது வழங்கப்பட்டுள்ளது. இதில் அரசியல் நோக்கம் உள்ளது. இப்படி ஒரு தண்டனையை எனக்கு வழங்குவதற்கு இடைக்கால அரசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த குற்றச்சாட்டுகளை நான் நிராகரிக்கிறேன். எனது ஆட்சி காலத்தில் துன்புறுத்தலிலிருந்து தப்பி ஓடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு அடைக்கலம் கொடுத்து மின்சாரம், கல்விக்கான சேவையை அதிகப்படுத்தினோம். 15 ஆண்டு ஆட்சியில் 450% உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தினேன். லட்சக்கணக்கான மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்தேன். இவை எல்லாமே வரலாற்று சாதனைகள். ஆனால் இடைக்கால அரசு அமைத்துள்ள முகமது யூனுஸ் எந்த சாதனையும் செய்யவில்லை. அவரும் அவரது கூட்டாளிகளும் என்னை பழிவாங்க துடிக்கிறார்கள். எனக்கு எதிராக அவர்கள் கூறும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று ஷேக் ஹசீனா அதற்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். மம்தா பானர்ஜியை சிக்க வைத்த வங்கதேசிகள். மம்தா பானர்ஜி முதலமைச்சராக இருக்கும் மேற்கு வங்காளத்தில் வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் இந்தியாவுக்குள் ஊடுருவி இருப்பதாக தொடர்ந்து மத்திய அரசு குற்றம் சாட்டி வந்தது. அதோடு இப்படி ஊடுருவிய வங்கதேசிகளை வைத்து மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போலி வாக்காளர் பட்டியலை உருவாக்க வைத்திருப்பதாகவும் கூறி வந்தார்கள். ஆனால் மம்தா பானர்ஜி அப்படி மேற்கு வங்காளத்தில் அண்டை நாடுகளைச் சேர்ந்த யாரும் ஊடுருவல் செய்யவில்லை, அதற்கு நாங்கள் இடம் கொடுக்கவும் இல்லை என்று கூறி வந்தார். இந்த நேரம் பார்த்து தற்போது மேற்கு வங்காளத்தில் எஸ்ஐஆர் பணிகள் நடப்பதோடு அண்டை நாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டு வருவார்கள். அதனால் இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து சட்டவிரோதமாக மேற்கு வங்காளத்தில் குடியேறியிருக்கும் வங்கதேசத்தினர் பெட்டி படுக்கையோடு ஓட்டம் பிடித்து வருகிறார்கள். இதன் மூலம் லட்சக்கணக்கான வங்கதேசத்தினரை மேற்கு வங்காளத்தில் சட்டவிரோதமாக குடியேற்றி அவர்கள் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கு போலி வாக்குகளை தெளித்து வந்ததும் அம்பலத்துக்கு வந்து பெரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார் மம்தா பானர்ஜி.